இன்னைக்கு குக் வித் கோமாளியில் ஜோயா அவங்க அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ண ரெசிபி முட்டை சம்மந்தி அண்ட் பழம்பொரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முட்டை சம்மந்திக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணியே சேர்க்காமல் கொருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சம்மந்தி இப்போ ரெடி. முட்டையை இப்போ ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை மட்டும் நல்லா செப்பரேட் பண்ணிக்கோங்க. இதில் பிஞ்ச் ஆஃப் பெப்பர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாயில் பண்ண எக்கில் நம்ம பண்ண சம்மந்தியை மேலே நல்லா ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பீட் பண்ண எக் ஒயிட்டில் இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஹாட்டான ஆயிலில் இதை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா முட்டை சம்மந்தி ரெடி. பழம்பொரிக்கு நேந்திர பழத்தை இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கு. பேட்டருக்கு 1/2 கப் மைதா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துருங்க. நல்லா திக்கான பேட்டராக இருக்கணும். இப்போ நேந்திர பழத்தில் இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஹாட்டான ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பழம்பொரி ரெடி. ஈவினிங் டைமில் இந்த முட்டை சம்மந்தி பழம்பொரி ஒரு டீயோடு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.